சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று உன் சாயப்பா உன்னுடைய மனதிற்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய ஒருவர் அங்கே உன்னை நினைத்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார். உன்னுடைய கஷ்டங்களுக்கு இவர்கள்தான் காரணம் என்னும் பொழுது இவர்கள் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். நிச்சயமாக உன்னுடைய யோசனைகள் என்னவென்று உன் அப்பாவிற்கு நன்றாகவே புரிகின்றது. என் அன்பு குழந்தையே, நீ நினைப்பது போல் அல்ல இந்த வாழ்க்கை. ஒவ்வொரு நேரமும் மனிதர்களின் எண்ணமும் குணமும் மாறிக்கொண்டே இருக்கும். அவர்கள் பச்சோந்தி போல இடத்திற்கு தகுந்தாற் போல அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல அவர்களை மாற்றிக்கொள்கிறார்கள். யாருக்கும் இதனால் என்ன பாதிப்புகள் வரும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. தனக்கு வந்தால் மட்டும்தான் பிரச்சனை. அதை மற்றவர்களுக்கு இவர்களை கொடுத்தால் அதுவெல்லாம் இவர்கள் கணக்கில் ஒன்றும் இல்லை. இப்பேற்பட்ட மனிதர்களால் நீ பட்ட கஷ்டம் என்னவென்று உன் அப்பா எனக்கு நன்றாக தெரியும். நீ கண்ணீர் சிந்திய காலம் உண்டு. இவர்களை நம்பி வாழ்ந்த காலம் உண்டு. இவர்களால் நல்லது நடக்கும் என்று நினைத்து என் குழந்தை இந்த வாழ்க்கையில் கோட்டை விட்ட விஷயங்கள் எல்லாம் ஏராளம். எவ்வளவோ இன்பத் துன்பங்களை எல்லாம் பார்த்துவிட்ட இந்த வாழ்க்கையில் இப்பொழுது சில காலமாக நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்களை பார்த்து என் குழந்தை மிகுந்த மனவேதனையோடு நீ நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த சாயப்பா நான் உன்னோடு கைகோர்த்து நடந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்களும் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் இதிலிருந்து உனக்கான தேவைகளை என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை அழ வைத்தவர்களுக்கு இன்று அழ வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கிறது என்றால் ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. ஒருவேளை உனக்கு நல்லது நடக்கவில்லை, அவர்கள் நினைத்தது போல நீ எல்லா விஷயங்களையும் வாழ்க்கையில் பெறவில்லை என்று நினைத்து ஆனந்த கண்ணீர் விடுவார்களா? அல்லது உனக்கு எல்லாம் நடந்துவிட்டது என்று சொல்லி துக்கத்தில் கண்ணீர் வடிக்கின்றார்களா என்று தெரிய வேண்டும் அல்லவா? அதைத்தான் உன் அப்பா இன்று உனக்கு சொல்லிவிட வந்திருக்கின்றேன் குழந்தையே. சாயப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற, உன்னை சுற்றி நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி மட்டுமல்ல, உனக்கு நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை பற்றியும் எடுத்துச் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. இந்த சாயப்பா எந்த நேரத்தில் உன்னை கைவிட மாட்டேன். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன். நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய உண்மைகளை நீ தெளிவாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று புரிந்து கொண்டாயானால் அதன் பிறகு உன்னை தேடி வருகின்ற விஷயங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிக பெரிய அளவில் கை கொடுக்கும். எந்த இடத்திலும் உன்னை இந்த வாழ்க்கை கைவிட்டு விடாது. நினைத்ததை நினைத்ததை விடவும் சிறப்பான மாற்றங்கள் உனக்கு நடக்க வேண்டிய தருணம் இனி வரப்போகின்ற நேரங்கள். இந்த வாழ்க்கையில் என்றும் உன்னுடையதாக மாற வேண்டிய தருணம் வந்துவிட்டது. மன மகிழ்ச்சியோடு இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை கேள். என் குழந்தையே, நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இதற்கு மேலும் நீ அனுபவிக்க இங்கு எதுவும் இல்லை. உன்னை சோதனைக்குள்ளாக்கியவர்கள், உன்னை வேதனைப்படுத்தியவர்கள் என்று இவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை இந்த சாயப்பா நான் நிர்ணயித்து வைத்திருக்கின்றேன். அவ்வளவு எளிதில் அவர்களை விட்டுவிட போவதில்லை. அவர்கள் என்னத்தான் அழுதாலும் உருண்டாலும் புரண்டாலும் இந்த சாயப்பா ஒருபொழுதும் அவர்களை விட்டு விடுவதில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்தது எல்லாம் போதும். இனிமேல் என் குழந்தை நீயாக பெறப்போகின்ற சந்தோஷங்கள் மட்டுமே அங்கு எஞ்சி இருக்கின்றது. இவர்கள் கண்ணீர் சிந்திக் கொண்டிருப்பதற்கான காரணம் என்னவென்று நான் உனக்கு சொல்கின்றேன் குழந்தையே. இவர்கள்தான் செய்த தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற எத்தனையோ விஷயங்களை சரி எனக் கண்டு எத்தனையோ நிலைகளை இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்று பெற்றுக்கொண்டு நீ நல்லபடியாக வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் வேண்டுமென்றே உன் வாழ்க்கைக்குள் நுழைந்து உன்னை காயப்படுத்தியவர்கள் நீ ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை இழுத்து வேறு பாதையில் நடக்க வைத்தவர்கள் வேண்டுமென்று உனக்கு கஷ்டங்களை கொடுத்து மேலும் மேலும் உன்னை சோதனையாளாக்கி வாழ்க்கையை வேண்டாம் என்று வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்திற்கு உன்னை அழைத்துச் சென்றவர்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் என்று என் குழந்தை வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்
உன் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை உனக்கு தெளிவுபடுத்த இவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். எத்தனையோ விஷயங்கள் உனக்கு செய்து, எத்தனையோ பாவங்களை உனக்கு செய்து இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார்கள் அல்லவா? இதற்கு முன்னால் என் குழந்தை அமைதியாக நீ உண்டு, உன் வேலை உண்டு என்று இருந்து கொண்டிருந்தாய். காலையில் எழும்புவாய், நல்லபடியாக சாப்பிடுவாய், உன் வேலைக்கு செல்வாய், வீட்டிற்கு வருவாய், உன் வேலைகளை பார்ப்பாய் என்பது போல அன்றாடம் உன்னுடைய வேலைகள் என்னவோ அதில் மட்டுமே உன் கவனம் இருந்து கொண்டிருந்தது. வாழ்க்கையில் போராட்டங்களும் எந்த ஒரு விஷயங்களும் இல்லை. நீ இப்படியே இருந்து கொண்டிருந்த இந்த நேரத்தில்தான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்கத் தொடங்கியது. அப்படி நடக்கும் பொழுதுதானே இந்த துரோகமும் எதிரிகளும் உன்னை தேடி வருவார்கள். உன்னுடைய முயற்சி உச்சத்தை தொட்டதும் எங்கிருந்து கிளம்பி வந்து விட்டார்கள். இது நடக்கக்கூடாது, இவர்கள் எப்படி முன்னேறுகிறார்கள், இவர்கள் வாழ்க்கையில் எப்படி நல்லது நடக்கிறது என்று சொல்லி உன் வாழ்க்கையை அழிக்கவும், மேலும் உனக்கு சோதனைகளை கொடுக்கவும் வேண்டுமென்றே உன்னை தேடி வரத் தொடங்கி விட்டார்கள். இவர்களினுடைய இந்த செயல்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பல நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்காமல் போனது. அதற்கு காரணம் இவர்கள் செய்வதைக் கண்டு நீ மனதளவில் காயம் கண்டதுதான். நமக்கு இத்தனை நெருக்கமானவர்கள் நம் வாழ்க்கையில் இத்தனை பெரிய துரோகத்தை செய்து விட்டார்களே என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்பட்டது என்னுடைய விளைவுதான். நீ எடுத்து வைத்த அடியை உன்னால் முழுமையாக எடுத்து வைக்க முடியாமல் போய்விட்டது. இனி என்னவென்று யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனை நீ தெளிவாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் உனக்கு வந்தது. உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு இந்த வாழ்க்கை உன்னை ஏதாவது ஒரு கட்டத்தில் நல்ல நிலையை நோக்கி அழைத்து சென்று கொண்டிருந்ததல்லவா? எப்படியாவது நாம் இந்த வாழ்க்கையை நல்லபடியாக மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு தைரியத்தை உனக்குள் கொடுத்தது. இந்த சாயப்பா என் வார்த்தைகளை கேட்ட பிறகு என் குழந்தை விழித்து கொண்டாய், சற்றென்று சுதாரித்து கொண்டாய். இப்படியே இருந்து விட்டோமானால் இவர்கள் நம் வாழ்க்கையை அழித்து விடுவார்கள் என்று தெய்வத்தை நாடினாய் அல்லவா? தெய்வத்தையே கதியென்று சரணடைந்தாய் அல்லவா? உன் குலதெய்வத்தின் பாதத்தில் விழுந்து கிடந்தாய் அல்லவா? அதற்கு பலன்தான் இப்பொழுது உனக்கு கிடைத்திருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வத்தை நீ சரணடைந்தாய், உன் குலதெய்வம் அவர்களை ஒரு கை பார்த்து விட்டது என்பதுதான் மிகச் சிறந்த உண்மை. இப்போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்த தவறுகளை உணர வேண்டிய தருணம். அவர்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. உன்னுடைய குலதெய்வம் இந்த சாயப்பாவாகிய நானாக இருக்கும் பட்சத்தில் உன் அப்பா இதை செய்கிறான் என்பதனை நீ புரிந்து கொள். என் குழந்தையே, அவர்களுக்கு வாழ்க்கையில் என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நாம் முதலில் நினைப்பதை விட அவர்கள் திருந்துவதற்கான வாய்ப்புகளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த வாய்ப்புகள் கொடுத்ததனால் இப்பொழுது அவர்கள் செய்த தவறுகளை எண்ணி வருந்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இனிமேலும் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று இந்த சாயப்பா நான் நினைத்து ஒதுங்கிய நேரத்தில்தான் இவர்கள் மீண்டும் மீண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமோ, உன் வாழ்க்கையை எப்படி அழிக்க வேண்டுமோ அதை செய்ய தொடங்கினார்கள். இதற்கு மேலும் விட்டு வைத்தால் சரியாகும். உன் குலதெய்வத்திடம் இருந்து அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை கிடைத்துவிடும். இந்த வாழ்க்கையில் மீண்டும் எழும்ப முடியாத ஒரு நிலைக்கு மிகப்பெரிய பிரச்சனையை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததற்காக வருத்தப்பட்டு பொறாமைப்பட்டு அதை தடுப்பதற்கு ஓடி வந்தார்களோ அந்த விஷயங்கள் அத்தனையுமே இவர்கள் வாழ்க்கையில் ஒருபொழுதும் அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தவனுக்கு நீ என்ன தீங்கு நினைக்கின்றாயோ அந்த தீங்கு உன்னைத்தான் வந்து சேரும் என்று அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டது உன் குலதெய்வம். உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேரின் வாழ்க்கையை பார்த்தும் பொறாமைப்பட்டார்கள். சந்தோஷமாக இருக்கின்றவர்களை எல்லாம் பார்த்து எப்படி இவர்களுக்கு மட்டும் தெய்வம் இது போன்ற சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறது, இந்த சந்தோஷம் அளிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மன நிம்மதி கேட்டு அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் சந்தோஷம் அழிந்து அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இனி என்ன நினைத்தாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் வந்தது உனக்கு எத்தனை பெரிய நல்லது தெரியுமா? இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்ததோடு மட்டுமல்லாமல் உனக்கான பல நல்ல விஷயங்களை நான் செய்து கொடுக்க தயாராகிவிட்டேன். எத்தனையோ மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு வந்திருக்கின்றது. எத்தனையோ திருப்பங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்றது. எண்ணற்ற விஷயங்களை நினைத்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் நீ பட்ட துன்பங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு கண்முன்னால் வந்து நிற்கும் பொழுதெல்லாம் இவர்கள்தானே உன் நினைவிற்கு வந்தார்கள்.
இவர்கள் மட்டும் நம் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டு பொறாமைப்படாமல் இருந்திருந்தால் நாம் என்ற ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்போம். இவர்களின் வார்த்தைகளை கேட்டுதானே நாம் மனமுடைந்து விட்டோம். நம்முடைய முயற்சிகளை எல்லாம் நாம் கைவிட்டு விட்டோம் என்று சொல்லி என் குழந்தை நீ வேதனைப்படுகின்றாய் அல்லவா? நிச்சயமாக உன்னுடைய இந்த வேதனைகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த சாயப்பா கொடுக்கக்கூடியது பதிலானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கப் போகின்றது. சாயப்பா இவர்களுக்கு வழங்கி இருக்கின்ற தண்டனையை நினைத்து நினைத்து கண்ணீர் வடிக்கின்றார்கள். இவர்களின் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துகிறது. நாம் இதைத்தானே அவர்களுக்கு செய்ய நினைத்தோம். இது இப்பொழுது நமக்கு நடக்கிறதே என்று அவர்களை எண்ண வைத்திருக்கிறது. இப்படியாக இந்த வாழ்க்கை நடக்கின்ற ஒவ்வொரு இன்பத் துன்பங்களையும் நினைத்து நினைத்து மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை பற்றி நிச்சயமாக சிந்திக்க வேண்டிய நேரம் இருக்கிறதல்லவா? அடுத்தவர்களுக்காக என்று நினைத்தோமானால் நம் வாழ்க்கையில் நம்முடைய நிம்மதி கெட்டுப்போகும். எப்பொழுது தன்னுடைய சந்தோஷத்தை மறந்துவிட்டு அடுத்தவனின் வாழ்க்கையை அழிப்பதில்தான் தான் சந்தோஷம் அடங்கியிருக்கிறது என்று நினைத்தார்களோ, இவர்கள் இனிமேல் வாழ்நாள் முழுவதும் சிரிக்க முடியாதபடிக்கு துன்பங்கள் இவர்களை போட்டு வாட்டி வதைக்கத்தான் போகின்றது. சாயப்பா உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தையில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அவர்கள் சந்தோஷமாகத்தானே இருக்கிறார்கள் அப்பா என்று நீ நினைக்கிறாய். ஒருவருக்கு துரோகத்தை செய்து அதனால் தெய்வத்திடமிருந்து தண்டனை பெற்றவன் ஒருபொழுதும் அதனை என்னவென்று வெளிக்காட்டுவது கிடையாது. ஏனென்றால் அது அவனுடைய மானத்திற்கு மிகப்பெரிய இழக்கு. நீ செய்த தவறு அனுபவிக்கிறார் என்று எளிதாக சொல்லிவிடுவோம் அல்லவா? அதனால் அதனை வெளிக்காட்டாமல் மறைத்து கொண்டிருக்கின்றார். இன்னும் சில நாட்களில் தானாகவே இவையெல்லாம் வெளியே வரத் தொடங்கும். அவர்களின் நிலைமை இதை எல்லோரும் நிச்சயமாக உணர்த்தி காட்டும். அதனால் சரியான சந்தர்ப்பத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.